நல்ல மனுஷனா உருவாகிறதுக்கு, ஒரு நல்ல ஆவிக்குரியவனா உருவாகிறதுக்கு கண்டிப்பா நம்மளை நடத்துகிற தலைவர்கள் மிக முக்கியமானவங்க. ஒரு பிள்ளையோ இல்லை ஒரு மோசையோ ஒரு ஆரோடோ ஒரு மெரியாமோ உருவாகணும்னா யாரோ ஒரு ஆள் அவனுக்கு பின்னாடி இருப்பாங்க. இல்லாமல் ஒரு மனுஷன் உருவாக முடியாது. ஒரு யோசேப்பு உருவாகணும்னா ஒரு யாக்கோபு பின்னாடி, யாக்கோபினுடைய வாழ வேண்டி எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையை அப்படியே பிரதிபலித்தவன் தான் யோசேப்பு. இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்குது, ஜாலியாக மக்கள் போகிறாங்க வர்றாங்க. ஆனால் சில சபைகள் தான் பிள்ளைங்க ஆவிக்குரிய ரீதியாக வளரணும், பிள்ளைங்க ஆண்டவருக்காக எழும்பணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு வரும் தலைமுறைகளை எழுப்புவாங்க. அங்கே தான் ஒரு பெரிய தலைமுறை எழும்புது. அங்கே தான் அதாவது அதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் இயேசுவினுடைய 3.5 வருஷத்தினுடைய ஊழியத்தின் வெற்றியே அந்த 12 பேர் தான். அவரை செஞ்சதை விட இவங்களை கொண்டு செஞ்சார். நிழல் பட்டு சுகமானதாக இருக்கட்டும். ஆமாம், இயேசுவினுடைய பிரசங்கத்தில் வந்தாங்க, கேட்டாங்க, 5000 பேர் அட்டன் பண்ணாங்க. ஆனால் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டது பேதுருவோட பிரசங்கத்தில் தான். அட்டன் பண்ணது பெருசா, ரட்சிக்கப்பட்டது பெருசா? அப்போ உருவாக்குறவர் யார், அதான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களை ஒரு சரியான மனுஷன் உருவாக்கும்போது நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாக மாறுறீங்க, நீங்கள் ஆச்சரியமாக மாறுறீங்க. தாய் தகப்பன் சரியானவர்களாக இருந்தாங்கன்னா பிள்ளைகள் மிக ஆசீர்வாதமாக மாறுறாங்க. அது கிடைக்காத இடத்துல தான் கர்த்தர் ஊழியர்களை கொண்டு வர. பிசாசு எப்பயுமே நம்ம தவறு செய்கிறதுக்கு நம்மளை எத்தனைக்கிறதுனால தான் அந்த சபை அப்படி ஃப்ரீயாக இல்லையா, அங்கே சினிமா பார்க்கலையா, அங்கே ஜாலியாக இருக்கலையா, அங்கே இஷ்டப்படி நடக்கலையா, அப்படியே கேட்டு நிறைய பேர் அழிஞ்சு போகிறாங்க. ஆனால் நம் எப்படிப்பட்டவர்களாக உருவாகிறோம் என்பது தேவன் நமக்கு கொடுக்குற தலைவர்களும் தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனையிலிருந்து தான் வெளிப்படுது. அதனால தான் இந்த நெகேமியாவை எஸ்தர் வளர்த்துருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா வேத சரித்திரம் சொல்லுது. ஏன்னா ஒருத்தர் ஆண்டவருடைய காரியத்தையும் ஆண்டவருடைய ஆலயத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் விசாரிக்கிற அளவுக்கு மனதளவிலே வளர்க்கப்பட்டிருக்கான். ஊரில் இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அனானி சகோதரர்கள், அவங்க கிட்ட அவன் என்ன வேணாலும் விசாரிக்கலாம். எங்கள் அப்பா வீடு எப்படி இருக்கு, எங்கள் தாத்தா தெரியுமா, அவர் வீடு அந்த எருசலேமில் இருந்துச்சே அது எப்படி இருக்கு, எங்கள் தாத்தாவோட தாத்தா பேர் உங்களுக்கு தெரியுமா, அவர் வீடு இந்த எருசலேமில் அந்த 5வது தெருவில் இருந்துச்சு அது எப்படி இருக்கு. 1000 விசாரிப்பு காரணம் இருக்கு. ஆனால் அவன் என்ன கேட்குறான்னா, எருசலேம் அலங்கம் எப்படி இருக்கு, எருசலேம் தேவாலயம் எப்படி இருக்கு, எருசலேமுடைய தற்போதைய நிலை என்ன. அப்ப பின்புலத்தில் அவனுக்கு யாரோ எருசலேமினுடைய வீழ்ச்சியை குறித்தும் எருசலேமினுடைய இடுதலை குறித்தும் எருசலேமினுடைய நிலைமையை குறித்தும் சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி வளர்க்கப்படுகிறீங்களோ, பணத்தை பெரிதாக நினைத்து வளர்க்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் பணத்தை தேடுவீர்கள். பரிசுத்தத்தை நீங்கள் பெரிதாக நினைத்து வளர்க்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு பிரியமான அந்த பரிசுத்தத்தை தேடுவீர்கள். அந்த விதை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கேன். அப்ப நெகேமியா பதவியில் இருக்கிறான், பெரிய இடத்துல இருக்கான், ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கான், அதிக தடவை ஒரு நல்ல ராஜாவை பார்க்குற இடத்துல இருக்கான். பானபாத்திரக்காரன் என்பது ராஜாவு சாப்பிடுகிற எல்லா சாப்பாடும் இவன் சாப்பிட்ட பிறகுதான் ராஜா சாப்பிட முடியும்னா, ராஜா எத்தனை தடவை சாப்பிட்றாரோ அத்தனை தடவை இவன் பக்கத்தில் இருக்கணும். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு பதவியில் அவன் இருக்கிறான். விசாரிக்கிறான். அவன் முதலாவது பார்த்தீங்கன்னா அவன் ஜெபத்தின் மேல அதிக நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். இந்த நம்பிக்கை எஸ்தருக்கும் இருந்துச்சு, மொர்தெகாய்க்கும் இருந்துச்சு. சரியா எஸ்ரா நெகேமியா காலத்துக்கு கொஞ்சம் முந்தின காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் மொர்தெகாயும் எஸ்தரும். கொஞ்சம் முன்னாடி, சரியா நீங்க வரலாறுகள் படிக்கும்போது புரிஞ்சுக்கிறேன். எஸ்ரா நெகேமியா இவங்க எல்லாரும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க. செருபாபேல் இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில். அது கடைசியா அங்க போனவர் நெகேமியா, அதுக்கு முன்னாடியே போனவங்க எஸ்ராவும் செருபாபேலும். அப்ப இங்க கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய தேவனுக்கு ஆலயம் எப்படி இருக்கு. இங்க 2-3 பேர் இப்படியே குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு அது மாதிரி ஒரு நல்ல, இவங்களை கவனிக்க வைக்கிறதுக்கான ஒரு நல்ல திறமையானவர்கள் இவங்களுக்கு பின்னாடி இருந்தா நல்லது.
ஏன்னா நம்ம பிள்ளைங்களுடைய பெரிய வீழ்ச்சியை நான் எங்கள் சண்டே கிளாஸில் கேட்பேன். 12th காலேஜெலாம் போனவங்ககிட்ட ஒரு 3 பாயிண்ட் சொல்லிவிட்டு இப்போ சொல்லுங்கன்னு கேட்பேன். ஒன்றுமே தெரியாது. ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல மூளையை கொடுக்கலையா? அவங்க நம்ம பின்னாடி ஃபாலோ அப்பில் வரல, அவங்க நம்மளை கவனிக்கலை. அதே மாதிரி இது எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கான். அப்போ யாரோ ஒருத்தவங்க நெகேமியாவுக்கு விதைச்சிருக்காங்க. அது நிமித்தம் அவன் கேட்கும்போது சொல்கிறான், அலங்க இன்னும் இடிஞ்சு தான் கிடக்கு, ஆழம் ஏதோ கட்டியிருக்காங்க, ஆனால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்னும் தொடருது. ஏதோ சன்பல்லாத்து தொபியான்னு 2 பேர் ஆளுகை செய்கிறாங்க. அவங்க தான் முழு கண்ட்ரோலில் இருக்காங்க. அவங்க தான் நம்ம மக்களை நடத்துகிறாங்க. அவங்கள தான் அந்த ராஜா ஆளுகையில் வச்சிருக்காரு. ராஜா இவர் தான். ராஜாவுக்கு பக்கத்தில் தான் இவங்க நிற்கிறாங்க. ஆனால் அப்பாயிண்டட் ஃபெல்லோஸ் அவங்க 2 பேர். அதிகாரம் அவங்க கையில் தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க தான் ராஜாவினால் நியமிக்கப்பட்டவர்கள். யாரு? சன்பல்லாத்து, தொபியா, இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். அவங்க இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் மூலமா அங்க தலைவர்களாக நியமிக்கப்பட்டவங்க. அவங்கள தாண்டி செய்யறது ரொம்ப அசாத்தியமான காரியம். ஏன்னா அவங்க தான் அங்கே ஆளுநர்களாக இருக்கிறாங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறணும். அவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறணும். அவங்க தான் அங்க பெரிய கட்டமைப்போட நிற்கிறவங்க. இந்த சூழ்நிலையில் அவன் இந்த காரியத்தை மனசிலே அவனுக்கு அழுத்தம் உண்டாக்கின காரியத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில நாம் செய்ய போகிற காரியத்தை முதலாவது ஜெப நிலையில் கொண்டு வர வேண்டும். அது அஸ்திபார நிலை. ஒரு பில்டிங்கினுடைய அஸ்திபார, நம்முடைய விருப்பத்தை ஜெபத்தில் கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் ஒருவேளை அதை நம்ம நாம் விரும்புறது அவர் விருப்பமா இல்லைன்னா அங்கேயே ஆண்டவர் நிறுத்துவார். அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறாருன்னா அங்கே ஆண்டவர் தடுப்பார். நம்ம அடுத்த நிலையில போய் பிரயாசப்பட்டு அடிபட்டு நொந்து நூலாகி வர்றதை விட அங்கேயே ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். அவர் ஜெபிக்கிறார். 4 மாசம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அலங்க இடிஞ்சு கிடக்கு, அலங்க இடிஞ்சு கிடக்கு, அலங்க இடிஞ்சு கிடக்கு, இப்படி இருக்கு, இதை குறித்து நான் என்ன செய்யறது? 4 மாசம் ஜெபிக்கிறார். ஒரு பில்டிங் சில நேரங்கள்ல 4 மாசம் 8 மாசம் 10 மாசம் அப்படி அஸ்திபார நிலையிலே இருக்கும். என்னடா மேல வரல? அது மாதிரி தான் ஜெபம். அது என் விருப்பம், அது என் ஏக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போற எதுவா இருந்தாலும் முதலாவது அதுக்காக அந்த அஸ்திபார நிலைக்குள்ள வரணும், ஜெபிக்கணும். சும்மா ஒரு கட்டடம் கட்டிட முடியாது, சும்மா ஒரு இடத்தை வாங்கிட முடியாது, சும்மா ஒரு ஊழியம் தொடங்கிட முடியாது. அப்படி தொடங்குனா விழுந்துருவோம். வாழ்க்கை ரொம்ப நீளம்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும். அப்ப அதுக்காக ஒரு ஆயத்த நிலை. அவன் வேற ஒண்ணுமே செய்யல. இதை குறித்து என்ன ஒரு தீர்மானம் பிறக்கணும். இது எப்படி நடக்க போகுது? இது ரொம்ப பிரம்மாண்டமான திட்டமா இருக்கு. நானும் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கேன். இது எப்படி நடக்கணும்? அப்ப அவன் ஜெபிக்க ஜெபிக்க திட்டத்தை கொஞ்சம் ஆண்டவர் விரிவுபடுத்துறார். 4 மாசம் கழிச்சு ராஜா கேட்கிறாரு, என்னப்பா பிரச்சனை? உனக்கு துக்கமா இருக்குன்னு. கண்டிப்பா 4 மாசத்துக்கு முன்னாடி அனானி வந்து சொன்னப்பதான் துக்கமா இருந்திருப்பாரு. ஆனா ராஜா பார்வையில எப்பதான் துக்கமா தெரிகிறாரு? 4 மாசம் கழிச்சு தான் தெரிகிறாரு. அப்ப சொல்றாரு, இது உனக்கு பார்த்தா மன துக்கம் மாதிரி தெரியலையே, உள்ள ஆழமான துக்கமா தெரியுது. ஆமா, என் பிதாக்களுடைய கல்லறை தோட்டம் எல்லாம் இடிந்து கிடைக்கிறது, என் மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்க. அப்ப என்ன, இதுக்கான என்ன உனக்கு தேவை? இந்த மாதிரி எல்லா உதவிகளும் எல்லாத்தையும் சொல்லும்போது, உனக்கு எல்லாத்தையும் நான் செய்கிறேன், நீ போய் விடுப்பு எடுத்துக்கொண்டு போய் கொண்டு வா. அப்போ லீவை பற்றி, போகிற பயணத்தை பற்றி, பயணத்துக்குரிய காசை பற்றி, சம்பளத்தை பற்றி, எதை பற்றி பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா. ராஜா சம்பளத்தோடு கூட அவனுக்கு விடுமுறை கொடுக்கிறார், சம்பளத்தோடு அவனை அனுப்புகிறார், சம்பளத்தோடு அவன் போகிறார். ஆண்டவர் ஒரு வாசலை திறந்ததை பார்க்க முடியுது. அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தில் கிரீன் சிக்னல் காண்பிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நெகேமியா மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன விருப்பம் கூட இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் பிறந்ததே இல்லாமல் கல்லறைக்கு போயிடுவீங்க. எத்தனை பேர் போயிட்டாங்க? நீங்கள் ஒரு ஆள் இந்த பூமியில் இருந்ததுக்கு ஒரு அடையாளமே இருக்காது. ஆனால் இன்னைக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நெகேமியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏறக்குறைய இது நடந்து 3000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசிகிட்டு இருக்கோம். ஏன்? அவன் அங்கே ஜெபித்தான், அங்கே ஆண்டவருடைய விருப்பத்தை பார்த்தான். எத்தனை சரித்திரமானாலும் 52 நாளிலே எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டினவன் யார்? நெகேமியா. அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்மால் அறிய முடியும். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாகிலும் தேவனுக்காக செய்ய ஆசைப்பட்டு, இல்லை தேவனுடைய நாமத்துக்காக உங்களுடைய வளர்ச்சியை ஆசைப்பட்டு என்றாவது ஜெபித்திருக்கிறீர்களா? என்றாவது இந்த முதல் நிலையாவது நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? இதற்காக ஒரு 6 மாதங்கள் நான் ஜெபித்திருக்கிறேன், இதற்காக நான் ஒரு வருஷம் ஜெபித்திருக்கிறேன், இதற்காக நான் 2 ஆண்டுகள் ஜெபித்திருக்கிறேன். சரியான நேரத்தில் ஆண்டவர் இதற்காக வழி திறந்தார், சரியான நேரத்தில் ஆண்டவர் இதற்காக கிரியை செய்தார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்?
அப்படின்னு எத்தனை பேர் நம்மளால் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் அடையணும், இது ஆண்டவருக்கு சித்தமா, நான் ஜெபித்திருக்கிறேன். எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம எல்லாத்தையும் செய்கிறதுனால தான் நொறுங்கி போகிறது. சரியா? இப்போ ஒரு அற்புதமான காரியம், ராஜா வழித்துணைக்கு தேவையான குதிரைப்படை எல்லாமே கொடுக்கிறார், ரொம்ப அற்புதமாக போகிறார். போன பிறகுதான் இரண்டாவது திட்டம் அவர் அங்கே காண்பிக்கிறார். ரெண்டாவது அவர் என்ன செய்கிறாருன்னா, இதற்காக கடுமையான பிரயாசப்படுறார், ரொம்ப கடுமையாக பிரயாசப்படுறார். ஒரு சாம்பிள் காட்டுறேன். அப்போ ரெண்டாவது, ஆண்டவர் என்னை கொண்டு இதை செய்ய போறாருன்னு முடிவு பண்ணியாச்சு, இதை நான் பின்வாங்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு கண்விழிப்பானாலும், எவ்வளவு நெருக்கமானாலும் ஆண்டவர் இதை செய்கிறாருன்னு எனக்கு உறுதி ஆயிடுச்சு. அதனால நான் இந்த காரியத்தை எப்படி ஆகிலும் செய்வேன் அப்படிங்கிற உறுதி, முயற்சி, ஜெபம், இது எல்லாத்தையும் தொடர்ந்து மொத்தமாக கொடுக்குறார். எந்த அளவுக்கு கொடுக்குறாரு? நெகேமியா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுக்குறாரு கவனிச்சு பாருங்க. அங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு காலையில் நம்ம கேட்டபடி நிந்தை இருக்குது, பயங்கரமான நிந்தைகள் வருகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமான வேலை செய்கிறாங்க. ஆமாம், 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். இந்த அதிகாரிகள் யாரோட வந்தவங்க தெரியுமா? நெகேமியாவோட வந்த அதிகாரிகள், ராஜா அவருக்கு கொடுத்து விட்ட அதிகாரிகள். எவ்வளவு பெரிய பவர்ல நிக்கிறார் பாருங்க. ஏன்னா அவர் ஒரு IAS கிரேட்ல வந்திருக்கார், என்ன ஒரு பெரிய கிரேட்ல நிக்கிறார், ராஜாவுக்கு பக்கத்துல நிக்கிறவர் அல்லவா, சாதாரணமா இல்ல. கை கால் அசைக்கிட்டால இங்கிட்ட ஆள் இருப்பா, இங்கே ஆட்கள் நிற்பாங்க. அவருக்காக பயன்படுத்துகிற அதிகாரிகளையும் கத்தர் நிறுத்திருக்காரு. அப்போ எல்லாரும் பின்னாடி நிற்கிறது அளவுக்கு செட் பண்ணிட்டாரு. இதை குறித்து நான் அப்படி நேரம் சொல்ல, எக்கால ஊதுகிறவனை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். எதுக்குன்னா, ஏதாவது பிரச்சனைனா நான் எக்கால ஊதிடுவேன், டக்குன்னு எல்லாரும் என் பக்கத்தில் வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இது 18ஆம் வசனத்தில் இருக்கா? ஆமாம். அடுத்து 19ஆம் வசனத்தில் பாருங்க. நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாக இருக்கும். அப்போ சில விஷயங்களை நம்ம பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். எருசலேம் அலங்கத்தை சுற்றி நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க, பெரிய சிட்டி. அப்போ பாருங்க, கட்டி முடிக்கிறதுனா நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் எவ்வளோ நாள் கட்டுவோம்? நம்ம ஒரு வீட்டை எவ்வளோ நாள் கட்டுவோம்? ரொம்ப பெரிய வேலை. அவரே சொல்கிறார், வேலை ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாக இருக்கும். மாமா மச்சா கல்லை அந்த இடத்து சரியாக கட்டு சொல்ல முடியாது, கேட்காது, பல பிரச்சனை இருக்குது. ஆனால் பாதுகாப்பாக இருக்கணும். எதிரி வேற நமக்கு விரோதமாக இருக்கான். நான் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோடு கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஈஸியாக இல்லை, ஜோம் பண்ணிட்டு வந்தாருது, ஆனால் ஈஸியாக இல்லை, ஜோம் பண்ணிட்டு தான் வந்தார். பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, நினைச்ச மாதிரி இல்லை. பலவிதமான பிரச்சனை, நிந்த அவமானம். கட்டிடுவானா? நாய் தாண்டுனா தாங்குமா? நரி தாண்டுனா தாங்குமா? இந்த அற்பமான யூதர்கள் செஞ்சிருவானா? இழிச்சொல்கள், பழிச்சொல்கள், அவமானங்கள், நிந்தைகள். பல நேரம் காலேஜ் படிப்பு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, சவாலாக இருக்குமா, ஊருக்கு வரவே வெக்கமாக இருக்கும். என்னென்னா, 4 பேர் கேவலமாக கேட்டுருவாங்களா, எவ்வளோ அரியர் இருக்குது, என்ன படிக்கிற, எதுக்குடா படிக்க போனேன், இந்த இழிச்சொல்கள், அவமானங்கள், தாங்க முடியாதவைகள், இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் இந்த சவால்களை சாதிக்க வேண்டியது இருக்கு. அப்போ இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்மில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் அதிக கடினப்பட மாட்டோம். ஆனால் நெகேமியா பல இரவுகள் தூங்கவில்லை. நெகேமியா போட்டிருந்த பேண்ட் ஷர்ட்டை மாத்தல. நெகேமியா அப்படியே இருக்கிறான் ரொம்ப நாள். அப்போ அவனுடைய கண்ணு கருத்துமா. நீங்கள் யாரும் பேண்ட் ஷர்ட்லாம் மாற்றாமல் குளிக்காமல இருந்துடாதீங்க. அவனோட டிபார்ட்மெண்ட் வேற, அவனோட நிலைமை வேற. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செலுத்தாமல் தேவன் செய்ய மாட்டார். எந்த அளவுக்கு தெரியுமா? 22ஆம் வசனத்தில் பாருங்க. அக்காலத்தில் நான் ஜனங்களை பார்த்து, ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட. எல்லாருக்கும் யார் இருக்கா? எல்லாருக்கும் வேலைக்காரர் இருக்கான் வீட்டில். எல்லாம் பெரிய ஆட்கள், ஆபீசர்ஸ் கிரேட்ல வந்திருக்கான். நிறைய பேர் பெரும்பணக்காரன். எல்லாரும் வேலைக்காரங்களோட கூட எருசலேமில் கர்த்தருக்காக நிற்கணும். பணக்காரங்க தான் நீங்க, ஆண்டவருக்காக நிற்கணும், எருசலேமில் நிற்கணும். நிற்கிறது மட்டும் இல்லை, நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற வேலைக்காரராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. பார்த்தீங்களா? பக்கத்தில் ஆயுதமும் தண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு. எவ்வளோ தியாகம்! சும்மா எதையாவது பெற்றா அது ருசியாக இருக்குமா?
இல்லை சும்மா அது பெற்றா அது நிலைக்குமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்பா இறந்தாங்க அம்மா இறந்தாங்கன்னு வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேரால் சர்வை பண்ண முடியல, நிறைய பேரால் சக்ஸஸ் ஆக முடியல. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் வேலை கிடைக்கும் போது ஆண்டவருடைய இதை எடுத்து ஆண்டவருக்கும் ஒரு 10% எடுத்து உங்கள் எதிர்காலத்துக்கும் டெபாசிட் பண்ணிட்டே வாங்களேன். 20 வருஷத்தில் நீங்கள் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அது எப்படி நீங்க டெபாசிட் பண்ணணும்? அந்த 10% எவ்வளவு பசியா இருந்தாலும் அது என் எதிர்காலத்துக்கானது. நான் கையேந்தி பிழைக்க மாட்டேன். அந்த 10% தொடக்கூடாது. கர்த்தருடைய 10% தொடக்கூடாது. அந்த சில பேர் 90% கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுவான். அவன் அந்த காசை சாப்பிட்றதுக்கு உயிரோட இருக்க மாட்டான். நான் தான் சொல்றேன், 10% டெபாசிட் பண்ணுங்க. நல்ல இடத்துல டெபாசிட் பண்ணுங்க. கரெக்டா ஃபிக்ஸ்டில் போடலாம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை அறிந்து கொள்ளணும். எப்படி லாங் டேர்ம் டெபாசிட் பண்ணா எது நமக்கு நன்மையா இருக்கும், அதை குறித்து அறிவு வளர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் திட்டுவிட்டோம்னா 60 வயசுல என்ன பண்றது? இன்னைக்கு ஜாலியா இருக்கலாம், நாளைக்கு என் பிள்ளை என்ன காப்பாற்றுவான்னு என்ன இருக்கு? எல்லாமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல தானே உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதை பத்தி நான் இப்ப பேச வரல. ஆனா கஷ்டப்பட்டான். தண்ணீரும் ஆயுதமும் அப்படி இருந்துச்சு. நம்ம எங்கே போனாலும் ரிலாக்ஸ் ஆன பிறகு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாக இருக்க விரும்புவோம். அங்கே பாருங்க, எத்தனை இரவுகள் நான் என்னுடைய உடுப்பை கூட களைந்து போடவில்லை. வெறி, வைராக்கியம், செஞ்சு முடிக்கணும், இந்த நிந்தையை மாற்றணும். இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் நிந்தித்தார்களே, இந்த நிந்தைக்கு நான் பதில் செய்ய வேண்டும். என் தூக்கத்தை, என்னுடைய காரியத்தை, ருசியான பதார்த்தத்தை, என் சாப்பாட்டை, என் நன்மைகளை நான் ஊர் சுற்றுவதை. சிலர்லாம் இப்படி கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். சந்தைக்கு போகிறோம்னா கூட்டத்தை நிப்பாட்டிடுவான். யாராவது அரமனைக்கு பஸ்ஸில் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கூட்டத்தை நிப்பாட்டிடுவான். சில தியாகங்கள் வேண்டும், சில வைராக்கியங்கள் வேண்டும். தெரியுமா? சும்மா இல்லை, வா உன்னை பஸ்ஸில் ஏற்றிட்டு போறேன்னா சிலர் சந்தோஷமா போயிடுவான். அப்போ சில தீர்மானங்கள் வேண்டும், சில உறுதி வேண்டும். இது ஓடி முடிக்க வேண்டுமானால் ஓடி முடித்துத்தான் ஆக வேண்டும். நாங்களாம் அப்படித்தான். 40 நாள் இருக்கணும். சில விஷயங்களை செய்யணும்னா சில விஷயங்களை செஞ்சாகணும். சில மணி நேரம் கஷ்டப்படணும்னா சில மணி நேரம் கஷ்டப்பட்டு ஆகணும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நினைங்க. இப்போ பிள்ளைங்க எல்லோரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ஆனால் 2013 நம்ம 14 வேலையை தொடங்கினதுல இருந்து 2022 வரை கட்டட வேலை செய்கிறதுனா எவ்வளோ சவால் நினச்சி பாருங்கள் பிரியமானவர்களே. தூசி வாழ்க்கை. எனக்கெல்லாம் சைனஸே வந்துருச்சு. இப்போலாம் திடீர்னு சளி பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். மொத்தமாக 4 நாள் 3 நாள் கஷ்டப்படுவேன். அதில் ஏற்பட்ட பாதிப்பு தான் சொல்லிப்போனால் 14 15 16 17 18 19 20 21 22 இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கோன்னு பார்க்குறோம். எத்தனை வருட தூசி, எத்தனை வருட கஷ்டம், எத்தனை வருட போராட்டம் முடிச்சிடணும். அதை விட 2014 ஒரு கட்டமைப்பை உண்டாக்கி 2018 பிரதிஷ்டை பண்ணணும். அப்போ மேலையும் ஒரு 2 ரூம் கட்டணும்னு தொடங்கினது லட்சங்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாளில் 1 லட்சம். கடைசி 5 நாளில் பார்த்தீங்கன்னா எப்படி போச்சுன்னே தெரில. 10 லட்சம் காலி. வர்ற பாஸ்டர்ஸுக்கு காசு இல்லை, கூட்டம் நடத்துறதுக்கு காசு இல்லை, ஆமாம் சாப்பாடு போடுறதுக்கு கறி இல்லை. ரொம்ப கஷ்டம். ஆனால் முடிக்கணுமே. அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது தூங்கிட்டா இருக்க முடியும்? என்ன, என் பிள்ளைக்கு கல்யாணம் நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க முடியுமா? சில நேரம் அப்படியே நடுராத்திரியில் நிற்க வேண்டியது வரும். சில கஷ்டங்களை தாண்ட வேண்டியது வரும். அதை இன்றைக்கே செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக சில விஷயங்களை. இப்போல்லாம் பணக்காரன் என்ன பண்ணுறானா தெரியுமா? ஆமாம், ஆட்டுக்கறி போட்டுரு, பொரிச்சக்கறி போட்டுரு, பிரியாணி போட்டுரு, எல்லாம் போட்டுரு, கொண்டு வா பேக்கேஜ் 10 லட்சம். ஓகே போயிட்டு வா. மகால் டெக்கரேஷன் எல்லாம் சேர்த்து இப்போ அப்படி மாறிட்டாங்க. ஏன்னா அவன் பிள்ளைக்காக எத்தனையோ லட்சம் வச்சுருக்கனால அவனுக்கு 10 லட்சம் பெருசாக தெரில. நம்ம இப்படியே இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை தெரியாமலே போயிடுறோம். எனக்கு கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அஸ்திபாரம் போட்டான், ஜெபம் என்கிற அஸ்திபாரம். 2வது தொடர் முயற்சியில் ஈடுபடுகிறான். அவன் என்ன நினைச்சிட்டு செஞ்சான் தெரியுமா? இன்னும் கொஞ்ச காலம் எனக்காக, என் பிள்ளைக்காக, இன்னும் கொஞ்ச காலம் எனக்காக, என் கணவருக்காக, இன்னும் கொஞ்ச காலம் என் தகப்பனுக்காக. உங்க வாழ்க்கையில உங்க அப்பா அம்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு பொருளாதாரம் இல்லாம போச்சுன்னா நியாய தீர்ப்பு வரைக்கும் வலிக்கும். தெரியுமா? அப்புறம் அப்பா அம்மா போன பிறகு முனிஸ் மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும்? நோவே, திரும்ப கூப்பிட முடியாது. அம்மா விட்டுருங்க, அப்பாவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, கடவுள் கொடுத்தாரு. ஆனால் அதை முடியல. அதனால தான் போராடுறதெல்லாம். பணம் எதுக்குயா? ஆத்துமாக்களுக்காக. பணம் எதுக்குக்கா? என் ஆறுயிர், என் சொந்தங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக. பணம் எதுக்கு? நான் அப்படியே லாவிஷா செலவு பண்ணவா? இல்லை. 3வது காரியம், பயம் பொறுத்தல்கள் வருகிறது.
இதை நீங்கள் இன்னைக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு பயம்படுத்தல் வருகிறது பாருங்க. ஆமாம், 6வது காரியம், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும். பார்த்தீங்களா, கட்டி முடிச்ச பிறகாவது பிசாசு விட்டானா அந்த எண்டு கேம் தான் பயங்கரமாக ஆடுவான். பிரதிஷ்ட டைமு, கூட்ட டைமு, திருமண டைமு, அந்த எண்டு கேம் இருக்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கடைநிலை கவனமாக இருக்கும்படி வாலிபர்களுக்கு சொல்கிறேன். அந்த எண்டு கேம் எல்லாம் கட்டியாச்சுங்க, கதவு மட்டும்தாங்க போடலை. விட்டானா பிசாசு? சரி, இவ்வளோ கட்டினவன் கண்டிப்பாக கட்டி முடிச்சிருவான் அப்படின்னு நினைச்சானா? நினைக்கல. நீங்க பாருங்க 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதில் திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேசேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞர்களும் கேள்விப்பட்ட போது. எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பாங்க. ஆனால் என்ன மட்டும்தான் வேலை முடியல. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேசேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவருக்கொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். என்ன செய்கிறாங்க? நெகேமியாவை தனியாக கூப்பிட்டு கொலை பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. கடைசி ஆயுதம், இவனை தூக்கிடலாம், தனியாக சந்திச்சு இவனை பேசி இவனை முடிச்சிடலாம். அவனுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். நான் ஒன்றும் கதை சொல்லலை, கொலை பண்ண பார்த்தாங்க. அப்போ இங்கே பாருங்க, கூப்பிட்டு விடுறான். சன்பல்லாத்தும் தொபியாவும், வாப்பா வாப்பா, தனியாக பேசலாம். கதவு மட்டும்தான் போடலை, எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. சிட்டிக்கே காம்பவுண்டு கட்டியாச்சு. காம்பவுண்டை கற்பனை பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ராமநாதபுரத்துக்கு ஒரு காம்பவுண்டு கட்டினா அச்சுந்த வயலில் அப்படியே சேதுபதி காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே தொடங்கி அப்படியே வந்து, ஆமாம், அப்படியே இந்த ஈசிஆர் முனை இருக்குது பார்த்தீங்களா, பேராவூர் பக்கம், அங்கே வந்து அப்படியே குயவங்குடி பக்கம் போய் அப்படியே ரேமா சர்ச் வந்து அப்படியே அந்த பக்கம் தாண்டி கட்டினா 52 நாளில், இன்னைக்கே 52 வருஷத்தில் கட்டிட்டா நல்லது. ராமநாதபுரம் நகராட்சி என்ன ஒரு பாலத்தை கட்டினா எங்களை 5 வருஷமா? ஆமாம், போக வர ஒரு பாலம் கட்டுறதுக்கு இன்னைய டெக்னாலஜியில் நினச்சி பாருங்க. 52 நாளில் கட்டினது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஜெபம் எவ்வளோ சாதிக்கு. கொல்ல பார்க்குறாயா, பயம்படுத்துறாயா, வீட்டில் போய் படிங்க, தனியாக கூப்பிட்டு அடிக்க பார்க்குறாயா. ஆனால் இவன் சொல்கிறான், நான் தனியாலாம் வர முடியாது, போடாடே அப்படின்ட்டான். தனியெல்லாம் வந்து வர்ற அளவுக்கு இல்லை, உங்ககிட்ட பேசுறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அந்த அடுத்த வருஷம் 3ஆம் வசனம், அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். அப்போ பிசாசு பாருங்க, முதல் நிலையில் நிந்திக்கிறான், தூசிக்கிறான். சர்ச்சுக்கு வரும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் நிலை தூஷணம், நிந்த. 2ஆம் நிலை பயம்பொருத்துதல். இது கடைநிலை. கடைசியில் பயம்படுத்தி பார்ப்பான், கொன்றுவேன், சொத்து தரமாட்டேன், பணம் தரமாட்டேன், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். ஆனால் சரித்திரத்தில் இடம் பிடிக்கணும்னா பயம்பொருத்தல்களை பார்த்து பயப்படக்கூடாது. மிரட்டல்கள் உருட்டல்களை பார்த்து பயந்துடக்கூடாது. எல்லாருக்கும் நானும் சாதிக்கணும், பெரிய ஆளாகணும், ஆமாம் அப்படிங்கிற ஆசை இருக்குல்ல. இந்த பயம் பொறுத்தல்களை எல்லாம் பார்த்து பயப்படவே இல்லை. அவன் சொல்கிறான். உடனே பாருங்களேன், இப்போ சத்துரு எந்த வழியில் வர்றான் பாருங்க, அவன் வழியிலேயே வர பார்க்குறான். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தீர்க்கதரிசியை கூப்பிட்டு விட்டு அந்த தீர்க்கதரிசி வழியாக என்ன செய்ய பார்க்குறாங்க பாருங்க. கீழே பாருங்க. ஆமாம், யூதாவில் 7ஆம் வசனத்தில் பாருங்க. யூதாவில் ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாக இருக்கிறது. தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்து. அதில் 2வது கட்டம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நெகேமியா என்ன ஆக போறானா? ராஜாவாக போறான். நெகேமியா ராஜாவாகிறதுக்காகத்தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறான். நம்ம யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம்? ராஜாட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், இப்படி சொல்லி பார்க்குறாங்க. 3வது, ஒரு கள்ள தீர்க்கதரிசிட்ட கூலி கொடுத்து நெகேமியாட்ட போய் நீ தீர்க்கதரிசி மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லு, நம்ம போய் சர்ச்சுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம், ஒளிஞ்சுக்கிட்டா தான் நல்லது, ஆமாம் நம்ம போய் ஒளிஞ்சிட்டோன்னா தான் நீ இந்த தடவை காப்பாற்றப்படுவ அப்படின்னு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு கூலி கொடுத்து சர்ச்சில் வந்து ஒளிஞ்சுக்கன்னு சொல்கிறாங்க. புதுசாக கட்டின சர்ச்சில் பாருங்க. 11ஆம் வசனத்தில் மெசபதோமியா மெக்தாபேயேலின் குமாரனாகிய தெலேயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள். கூட இருக்கிற ஊழியக்காரனும் பயன்படுத்துறாயா?
பாஸ்டரும் பயம்படுத்துறான், தீர்க்கதரிசியும் பயம்படுத்துறான். வீட்டில் போய் நல்லா படிங்க. இந்த பயம்படுத்தலுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. அப்போ ஒரு காரியத்தினுடைய கடைநிலை பயம்படுத்தல்லையும் வரும். முதல்ல ஜெபிக்கிறான், ரெண்டாவது நிந்தைகளை தாண்டி பயங்கரமா செயல்படுறான். வயதுல தான் கொஞ்சம் சுமக்க முடியும். சுமங்க, ஜாலியா சினிமாவுக்கு போடுறது, ஜாலியா இருக்கிறது. ஆமா, அதனாலதான் இந்த ஜாலியா இருக்கிற ஆட்களை கண்டாலே அவன் அடுத்த வாரம் வராட்டாலும் பரவாயில்ல, போட்டோம். உண்மைதான் சொல்றேன். பூ வைக்க, பொட்டு வைக்க, ஜாலியா இருக்க, உலக வேஷம் தரிக்க, அவன்லாம் ஏன் வரலன்னு நான் கேட்குற இடத்துல இல்லை. ஒரு நெகேமியா, ஒரு 12 சீஷர்கள் இயேசுக்காக பாடுபடவும் நிந்தை சுமக்கவும் வைராக்கியமா நிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தா போதும். சும்மா சோற திண்டு திண்டு 40 வயசுல போய் சேரவா? எனக்கு ஒரு லெக்கு இருக்குல்ல, சொல்லுங்க. சும்மா சாப்பிட வாழ எனக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு லெக்கு வச்சுட்டு ஓடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் இன்றைய வாலிபர்கள் எல்லாம் பார்க்குறேன், பயங்கர லெக்கு வச்சுருக்கான். இன்றைய 2K 2.5Kலாம் பார்க்குறேன், பயங்கரமாக லெக்கு வச்சுருக்கான், பயங்கர நோக்கமாக இருக்கான். நான் சென்னை பிள்ளைங்கள்ட்ட போய் பழகும்போது, நம்ம சென்னையில் சர்வே பண்ண போராடுவோம். அவன் அப்படியே ஜாலியாக இன்டர்வியூக்கு வருவான், வந்துட்டு சொல்லுவான், எப்படி அடுத்த வருஷத்தில் வாஷிங்டன் போயிடுவேன். சரி, என்னடா நாங்கள் சென்னையில் உட்கார்றதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், இல்லை ஊருக்கு போகலாமான்னு யோசிக்கிறோம். அவன் எங்கே போயிடுவேங்கிறான். அடுத்து பார்த்தா ஃபேஸ்புக்கில் சொல்கிறான், ஐ மீன் வாஷிங்டன்ங்கிறான். அப்போ பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால் உலகத்தில் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் பிள்ளை படிக்கிறதுக்காக 2 மணி நேரம் கஷ்டப்பட்டா அது தேவைன்னு நான் சொல்கிறேன். ஒரு தூக்கத்தை வெறுத்தா அது தேவைன்னு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அழுகிற தகப்பனா இருந்தா நம்ம பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சில நேரம் நெகேமியா வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இரவெல்லாம் உட்கார்ந்துருந்தா நல்லதுன்னு சொல்கிறேன். சரித்திர புருஷனவன். அதனால தான் சொல்கிறேன், சில கடினமான பாதை. வேதம் சொல்லுது, புலம்பல்ல இளம் வயதில் நுகத்தை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுமக்க முடியாது, விளக்கவும் முடியாது. அதனால சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, நுகத்தை சுமங்க. சும்மா போயிட்டு கையேந்திர இடத்துல நிற்காதீங்க. ஆமாம், சும்மா ஏதோ ஒரு போஸ்டை போட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. நமக்கான ஒரு நோக்கம் இருக்கட்டும். அதை முதல் ஜெபத்தோடு தொடங்குவோம், இரண்டாவது கடுமையாக முயற்சிப்போம். சீஷர்கள் நடு இரவில் என்ன பிடித்து கொண்டிருந்தார்கள்? ஏன் இயேசு வந்தார் தெரியுமா? என் பிள்ளை நடு இரவும் வீட்டுக்கு போகலையா, எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? என் பிள்ளை நடுராத்திரி வீட்டுக்கு போகலையே, கடல்ல தான் நிற்கிறான். அவன் எப்படி வெறுமையா போகலாம்? நம்முடைய தேவன் வெறுமையை அனுப்ப மாட்டார. அதனால தான் 3வது சொல்கிறேன், பயம் பொறுத்தெல்லாம் பயப்படாதீங்க. இந்த இடத்துல ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இன்னைக்கு அசோக் ஆனந்தெல்லாம் இங்கே இருக்காங்க, ஒருத்தர் கூட பார்த்தா பேச மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இருக்கார்ல, அசோக் ஆனந்த் நிறைய பேர் இங்கே உண்டு. நான் அதுக்காக எல்லாரும் இல்லை, பேசுகிறவர்கள் உண்டு, அன்பு கூறுகிறவர்கள் உண்டு, ஆண்டவர் நம்மளை ஆதரிக்கிறவங்க உண்டு, எத்தனையோ பேர் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் தாண்டி நமக்கு விரோதமாக செயல்படுறவங்களே இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த பயம் பொறுத்தல், இந்த மிரட்டல், உருட்டல், இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஒரு நொடி கூட நிற்க முடியாது. அநேகர் சொல்கிறாங்க, என்ன இப்போ அடிக்கடி கூட்டம்லாம் நடக்குது, ஆள் வந்து வந்து போகிறான். போட்டோம், சொல்லட்டும்யா. இதெல்லாம் பயன்தான் நம்ம சாதிக்க முடியாது. நம்மளை கொண்டு தேவன் ஏதோ ஒரு பெரிய சித்தம் வச்சிருக்கார். எழும்பி நிற்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.